யூடியூப் நேருக்கு வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேரி சிவமாட்டோம். வாங்க வீடியோக்களை போகலாம். நிறையா பார்க்க வேண்டியிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஆல் இண்டியா ஓப்பன் ரேலி கவனிங்க. ஆல் இண்டியா அளவில் ஓப்பன் ரேலி எங்கே நடக்க போகுது இதான் நம்ம பார்க்குறதே நோட்டிஃபிகேஷன். அதாவது எங்கன்னா ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சென்டர் இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது? ஒரிஷா. அங்கே நடக்குது. அதாவது கோபால்பூர் அங்கே அது நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பதில் பிரம்மப்பூர் ஒரிஷா அங்கே நடக்க போகுது. அது எதுக்கு எடுக்கிறாங்கன்ற பார்ப்போம். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் அக்னிவீர், இது அக்னிவீர் தான் எடுக்கிறாங்க 4 இயர்ஸ்க்கு. இது ஆல் இண்டியா எந்த ஸ்டேட்னாலும் அட்டன் பண்ணலாம். என்ன எடுக்க போகிறது பாருங்கள், என்னென்ன எடுக்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க, அடுத்து அக்னிவீர் ஜிடி எடுக்கிறாங்க, அடுத்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் 10th பாஸ் ப்ளஸ்ஸு, அதேமாதிரி ஸ்டோர் கீப்பர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பருக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? இது ரெக்கார்டு, அதாவது யூனிட் கோட்டா தான். இது ஆல் இண்டியா. நீ எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் எந்த ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அது பாருங்கள் என்ன டேட் கொடுத்துருக்காருங்க. இது வாங்க இன்னும் தெளிவாக பார்க்குறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது பார்க்க நோட்டிஃபிகேஷன். அதாவது ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எத்தனாந்தேதி எடுக்கிறாங்கன்னா 12 செப்டம்பர். அடுத்து அக்னிவீர் ஜிடி டெக்னிக்கலுக்கு 13-14 செப்டம்பர். டெக்னிக்கல் 16 to 17. அடுத்து ட்ரேட்ஸ்மேன் 18. அடுத்து கிளர்க் எஸ்கேடி 19 செப்டம்பர். இது வாங்க இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இது ஆல் இண்டியா எல்லா ஸ்டேட்டுமே அட்டன் பண்ணலாம். இது யூனிட் கோட்டா தான். நீங்கள் இவங்க எல்லாம் அட்டன் பண்ணலாம். இது எல்லாம் இன்னும் டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இதாவது ஏஏடி சென்டர் கோபால்பூர் ரிலேஷன் பர்த்தி. இது சரிங்களா? ஏடினா ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சென்டர். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். இது பாருங்கள், இது ஆல் இண்டியாவில் நடக்குது. என்னென்ன ட்ரேடுக்கு என்னென்ற உங்களுக்கு சொன்னேன். அதே சமயத்தில் இது யார் அட்டன் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸர்விஸ்மேன், சன், பிரதர், ஸ்போர்ட்ஸ்மேன், விடோஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். இது அக்னிவீருக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? எங்கே இந்த சென்டரில் நடக்குது? எங்கே? ஏஏடி ஒரிஷாவில். சரிங்களா? ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சென்டர். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இதுக்கு எது எடுக்கிறாங்க பாருங்கள். ஜென்ரல் டியூட்டி ஆர்மி, அது அக்னிவீர் எஸ்கேடி கிளர்க்கு. அடுத்து அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ் 10th ஃபெயில் ரெண்டுக்குமே எடுக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு யாராக எடுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. எக்ஸர்விஸ்மேன் சன்னு, சர்வீஸ்மேன் பிரதர், அண்டு விடோஸு அண்டு ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். இதில் அட்டன் பண்ணலாம். இந்த ரேலியில் எலிஜிபிள் நீங்கள். அதேமாதிரி பாருங்கள், ஜிடிக்கு வருங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கோம், 45% மார்க் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து வாங்க எஸ்கேடி. நீங்கள் 12th படிச்சிருக்கணும், 50%, அதாவது பாஸ் பண்ணி 60%, அண்டு மார்க்ஸ் 50% மார்க் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50%, டோட்டலு 60%. எதுக்கு? எஸ்கேடி கிளர்க்கு 12th பாஸ். ஓகே. அடுத்து டெக்னிக்கல் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? 50% மார்க்கு. அதேமாரி உங்களுக்கு ஈச் சப்ஜெக்டில் 40%. சரிங்களா? 12th. அதுக்கடுத்து வாங்க ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸு அண்ட் ஃபெயிலு 33% ட்ரேட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க. 33%. சரிங்களா? மார்க் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இதே ஏஜ் பாருங்கள். 1 அக்டோபர் 2024 பண்ணவங்களா அதில் அட்டன் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், 1 அக்டோபர் 2024 படத்துக்கு இருந்த டேட்டு உள்ளவங்க அதை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அக்னிவீர் ஜேடிக்கு 17 to 21. அடுத்து மற்றதாக எல்லாத்துக்குமே 17 to 21 தான் ஏஜ். சரிங்களா? அதில் எந்த டவுட்டே வேணாம் உங்களுக்கு. அதாவது 1/10/2023, 1/4/2021 பிறந்தவங்க போகலாம். ஆனால் மேலே கொடுத்து சொல்கிறீங்க பாருங்கள், 1 அக்டோபர் 2024 உங்களுக்கு இந்த வயசு இருக்கணும். அவங்க 1/10/2003 1/4/2007 பிறந்தவங்க போகலாம். ஓகே. அடுத்து வாங்க, இது என்ன பாருங்கள். இது ஆல் இண்டியா பர்த்தி 12 to 19 செப்டம்பர் நடக்குது. ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் 12ஆம் தேதி நடக்குது. ஸ்போர்ட்ஸ் போகிறீங்களா, அவங்களுக்கு 12ஆம் தேதி நடக்குது. அடுத்து எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க. அடுத்து இது எங்கே நடக்குதுன்னா ஏஏடி சென்டர் கோலாப்பூர். என்ன கோபால்பூர். ஏஏடி நான் என்ன சொன்னேன்? ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சென்டர். ஓகே. அடுத்து வாங்க டாக்குமெண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டமெண்ட். இதெல்லாம் பாருங்கள். ரிலேஷன், உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸில் ரிலேஷன்ஷிப் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். அடுத்து எல்லா உங்கள் டிசி மார்க் ஷீட்டு டாக்குமெண்ட்டு, டிசி மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி நேட்டிவிட்டி ஆதார் அட்டை ஃபோட்டோ கொண்டு போகணும். அடுத்து டொமேட்டிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். காஸ்ட்டு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ரிலேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் எடுத்து போகணும். அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து அஃபிடேவிட்டு,
வக்கீல்கிட்ட வாங்கணும். ஆதார் கார்டு நல்லா திருத்தமாக கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்து 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்துங்க என்சிசி எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு உதவும். கரெக்டுங்களா? என்சிசி சர்டிஃபிகேட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் கொண்டு போங்க, அதுக்கு மார்க் இருக்குது. அடுத்து வாங்க, மறுபடியும் சொல்கிறேன், 12/2000 எல்லா ஸ்டேட்டுமே ஸ்போர்ட்ஸ்மேன் எடுக்கிறாங்க. 12 செப்டம்பர் 2024 ஆல் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ்மேன் எடுக்கிறாங்க. 13, 14 செப்டம்பர் வந்து எல்லா ஸ்டேட்டுமே அக்னிவீர் ஜிடிக்கு எடுக்கிறாங்க. அடுத்து 16, 17 வந்து எல்லா ஸ்டேட்டுமே அக்னிவீர் டெக்னிக்கல் எடுக்கிறாங்க. அடுத்து 18, 2024 எல்லா ஸ்டேட்டுமே ஸ்டேட்ஸ்மேன் அக்னிவீர் ஸ்டேட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க. அடுத்து 19 வந்து ஆல் ஸ்டேட் வந்து எஸ்கேடிக்கு எடுக்கிறாங்க. எஸ்கேடி கிளர்க் எடுக்கிறாங்க. பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டேன். யார் ஆல் ஸ்டேட்டு எக்ஸர்விஸ்மேன், சன், பிரதர், ஸ்போர்ட்ஸ்மேன், டோஸ் எல்லாம் போங்க, அட்டன் பண்ணுங்கள். எல்லா இடமே க்ளீனாக சொல்லிட்டேன். அதேமாரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்துங்க எல்லாமே வந்து இப்போ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம போயிட்டுருக்கு, அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியல நான். அதேமாரி உங்களுக்கு இந்த சென்டர் நடக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அடுத்து பீம் டெஸ்ட் இருக்குது. அடுத்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, மெடிக்கலு எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்புறம் எக்ஸாம் நடக்கும். அதேமாதிரி ஃபிசிக்கல் 1.6 கிலோமீட்டர் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் பேஜ் வந்து 5:30 வந்தால் ஃபஸ்ட் பேஜ் 60 மார்க்கு. செகண்ட் 5:31 45 இருந்தால் செகண்ட் பேஜ், அதுக்கு 48 மார்க்கு. சரிங்களா? 10 புல்லப்ஸ் எடுக்கணும். புல்லப்ஸ் பாருங்கள், 10 புல்லப்ஸ் போட்டால் 40 மார்க்குங்க. விடாதீங்க, அடிச்சிருங்க. 9 புல்லப்ஸ் போட்டால் 33 மார்க்கு. 8 புல்லப்ஸ் போட்டால் 27 மார்க்கு. 7 புல்லப்ஸ் போட்டால் 21 மார்க்கு. 6 புல்லப்ஸ் போட்டால் 16 மார்க்கு. நம்மகிட்ட 10 ப்ளஸ் போட்டுருவீங்க, கவலைப்படாமல் வாங்க. இதுக்கான ஃபிசிக்கல் நடந்துகிட்டு இருக்குது, தைரியமாக வரலாம். ஃபஸ்ட் பேஜ் 10 ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸாமு கிளாஸ் நடக்குது, பயப்படாதீங்க. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் உண்டு. அடுத்து லாங் ஜம்ப் இருக்குது 9 ஃபீட்டு. அடுத்து ஜிக்ஜாக் பேலன்ஸ், அவ்வளோதான். இதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம்னே சிவமாட்டோம். செல் நம்பர் 9943415471. நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஆல் பெல் செட் பண்ணிங்க. கம்பெனியில் நாங்கள் போகிற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். பாருங்கள், அருமையான வாய்ப்பு. எல்லோரும் போகலாம், எந்த ஸ்டேட் வேணும் போகலாம். எக்ஸர்விஸ்மென் பசங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கா சர்டிஃபிகேட் போங்க, ரெக்கார்டு போங்க. ரெக்கார்டு ஆஃபீஸ்க்கு அங்கே வந்துட்டு நீங்கள் அதேமாரி ரெக்கார்ட் ஆஃபீஸ் போய்ட்டு ரிலேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் போங்க. டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவி செய்வேன். இதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் சரிங்களா? இதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு அண்டு ரிட்டன் கிளாஸு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. விருப்பம் இல்லாமல் அணுகலாம். இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம்னே சிவமாட்டான். பாருங்கள், வீடியோ பெருசாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நிறைய டீட்டெயில் இருக்குது. இது யார் போலீஸில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆர்மியில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இந்த அங்கே போனேன் இங்கே போனேன் எல்லாம் போச்சுன்னு குழப்பி கிடப்பீங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் நிறையா இருக்கீங்க. அதில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் நிறையா பேர் இருக்காங்க. திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தேனி நிறையா பேர் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மேன். தேனிகள்லாம் எக்ஸர்விஸ்மேன் சார் நிறையா இருக்காங்க. இதெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த உங்களுக்கு கிடைக்காது. அதேமாரி இந்த வீடியோ பார்த்துட்டு முடியலாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரிவிங்க. அதேமாதிரி எஸ்எஸ்ஜிடிக்கு ஃபிசிக்கல் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், ஃபிசிக்கல் உங்களுக்கு தங்குறதுக்கு 3 நேரம் சாப்பாடோட 5000 ரூபா தான் மாதம். ஃபிசிக்கல் எஸ்எஸ்ஜிடிக்கு. எஸ்எஸ்ஜிடி இல்லை, டோட்டல் ஃபிசிக்கல். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபா கொடுத்துருங்க. ஃபிசிக்கல் நடக்கும், சாப்பாடு கொடுப்பான், தங்க வசதி கொடுத்துருவான். யாருமே கிடைக்காது. நீங்கள் கிளாஸ் படிக்கிறீங்களா, வருஷத்துக்கு 10000 ரூபா தான். இயர்லி 10,000 தான். வருஷம் பூரா இதுங்க படிச்சுக்குங்க. நீங்கள் வந்து இங்கே ஃபிசிக்கல் பண்ணணுமா, மாதம் வந்துட்டு உங்களுக்கு 5000 தான் சாப்பாடோட. சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸர்சைஸ் தான். என்எஸ்சி கமாண்டோ ட்ரைனிங்லாம் டாப்பாக இருக்கும், டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு இதை ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரிவிங்க. இது சரியான ஒரு வேலை வாய்ப்பு, இதை விட்டுறாதீங்க. அதேமாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு தகவலை தெரியுங்க. இதை அதாவது விட்டுறாதீங்க. இதை எப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ போன டைம் கூட நாங்கள் அறிவிச்சிருந்தோம், ஏஎம்சியில் யூனிட் கோட்டா சொல்லியிருந்தேன். அது வந்து நவம்பர் தான், 4, 5, 6 நவம்பர். இது இந்த மாதமே இருக்குது பாருங்கள். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இதுக்கான அப்ளிகேஷனை கடகடன்னு அப்பாவை சொல்லி ரெக்கார்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷன் போய்ட்டு இதை வெற்றி அடைங்க. ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.